அதிகாரம் இருக்கிறவங்களே செய்ய மாட்டாங்க. நாங்க எப்பனாலும் செய்யலாம். அதிகாரம் இருக்கிறப்ப செய்யணுங்கிறது மட்டும் கிடையாது. வந்து கவர்மெண்ட் தானே செய்ய முடியும். தனி மனிதன் நம்ம வந்து உங்களுக்கு ஒருத்தருக்கு அது எல்லாரும் தனிப்பட்ட முறையில கேட்கலாம். நாங்க உரக்க கேட்டிருக்கோம். அக்கா போராட்டம் நடத்திருக்கோம். அக்கா தெரியல அத சொல்லிக்கிறேன். மேல சொல்ல வச்சது நடத்திருக்கோம். கலெக்டர் ஆபீஸ்ல மனு கொடுத்திருக்காங்க. நிச்சயம் அதிகாரம் இருந்தா தான செயல்படுத்த முடியும். அதுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுங்க. நாங்க போராடுறதுனால தான் நம்ம ஊருக்கு ரோடே கிடைச்சிச்சு. அந்த போராட்டத்துக்கு நாங்க ஈடுபடுறோம். எல்லாரும் சேர்ந்து போறாங்க. நம்ம தான் எல்லாத்தையும் போராடணும். எல்லா கட்சிக்குமேங்க பொதுவா உள்ளது இயல்பு இது. நம்ம வந்து ஓட்டுக்காக வந்து ஒரு மக்களை வந்து இது செய்யணும்னு கேட்க கூடாது. ஓட்டுக்காக கேட்கல. நீங்க 1000 காசு கொடுத்து அவதேன்னு ஸ்டாலின் கேக்குறாங்களா? நான் காசு கொடுத்து எனக்கு ஓட்டு போடுங்க. அவங்க தான் விட்டுறீங்க. எங்களுக்கு இந்த அதிகாரம் நீங்க இந்த மாதிரி கேட்கணும். அதுக்காக தான் வர்றோம். நாங்க மக்கள் பிரச்சனை என்ன தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்காக தான் வீடு வீடா வர்றோம். நாங்க ரோட்டை கையை காமிச்சு ஸ்டாலின் தான் வராரு. விடியல் தர போறாருன்னாங்க. என்ன யாரு வந்தாலும் விடியல் தர போறது கிடையாது. நாங்க உழைச்சா மட்டும் தான் எங்க பிள்ளைங்க நல்லா இருக்கும், நாங்க நல்லா இருப்போம். அவ்வளவுதான். ஆமா நாங்க வயல்ல இறங்கி அரசு கொடுக்கணும். நம்ம இந்த வரி வாங்கலாமா? அரசு அவங்க கொடுக்குற தண்ணி எல்லாம் கொடுக்கணும்ல. கொடுக்கலையா? மருத்துவம் இத சரி பண்ணணும்ல. அதுக்காக தான் நாங்க கேக்குறோம். காசு கொடுக்கறவங்களுக்கு மக்கள் ஓட்டு போடுறாங்க. கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தாலும் யாரும் வாங்க மாட்டாங்க. தெரியாதவங்க தான் வாங்குறாங்க. ஓட்டு உரிமை. நான் வந்து இந்த மாதிரி எல்லாரும் இல்ல. அதான பிரச்சனை. இப்ப நீங்க பேசுறதுக்கு உங்க தெளிவு யாருக்கும் இல்ல. இப்ப நீ உங்களுக்கு தெரியும் யாரு சிந்திச்சு வாக்கு செலுத்தணும், யாரு இதுவரை நம்மளை ஏமாத்திருக்காங்க உங்களுக்கு தெரியல. கஷ்டப்படுறப்ப அதனாலதான் நாங்க புதுசா வந்திருக்கிறோம். எங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுங்க. நாங்க உங்களோட நின்று போராடிட்டு இருக்கோம். எப்ப பார்த்தாலும் போராடிட்டே இருக்க முடியாதுல. கண்டிப்பா. அம்மா யூடியூப்ல பாப்பீங்களா? அதுல கார்த்தியான்னு தட்டி பாருங்க. அவங்க யாருன்னு தெரியும். நான் சொல்லல. நீங்களா புரிஞ்சுட்டு போடலாமா வேண்டாமா முடிவு பண்ணீங்க. பொதுவா நான் எந்த ஆட்சி வந்தாலும், மன்னர் ஆட்சியில இருந்தாலும் சரி, மக்கள் ஆட்சி இருந்தாலும் சரி, நம்ம உழைச்சாதான் சாப்பாடு. ஆனா பள்ளிக்கூடத்துக்கு ஸ்கூல் யார் கட்டி கொடுக்கணும்? அரசாங்கம் தான் கட்டி கொடுக்கணும். மருத்துவமனை தனி மனிதர் கட்ட முடியுமா? கட்ட முடியாது. எல்லாமே கவர்மெண்ட் தான் கிடைக்கணும். சாலை யார் போட முடியும்? உங்க வீட்டுக்கு மட்டும் தனியா சாலை போட முடியும். ஆமா. அப்ப நல்லவங்களை ஆட்சியில் அமர்த்தணுமா இல்லையா? நாங்க இது வரைக்கும் ஓட்டுக்காக வரல. ஏற்கனவே அரசு உயர்நிலை பள்ளி கொலைப்பாடுல போராட்டம் பண்ணிருக்கோம். அரசாங்கம் 5 லட்சம் ரூபாய் மட்டும் கொடுக்குது. 5 லட்சம் ரூபாய் போதுமா? அதத்தான் சொல்றேன். சொல்லுங்க. சொன்னாதான் என்ன சரி செய்ய முடியும். அக்கா ஓட்டு கேட்க வர்றீங்க. அப்பதான் நாங்க எங்க குறைய உங்கள்ட்ட சொல்ல முடியும். உங்களை தேடி வந்து நாங்க எப்படி குறைய சொல்ல முடியும்? நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. எந்த கட்சியில சரி நீங்க இப்ப குறைய சொல்லுங்க. எங்களுக்கு அதிகாரத்தை கொடுங்க. வென்றுட்டு திரும்பி கையெழுத்து போடுற இடத்துல என்ன செய்யணும்னு சொல்லுங்க. வெல்லாத போது என்ன செய்யணும்னு சொல்லுங்க. வெல்லாத போது என்ன செய்யணும்னு சொல்லுங்க. அண்ணே வெல்லாத போது என்ன செய்யணும்னு சொல்லுங்க. நீங்க இப்ப வந்து எங்களால இதை செய்ய முடியும்னு சொல்லிட்டு தான் நீங்க ஓட்ட கேக்குறீங்க. எந்த கட்சியுமே செஞ்சுட்டு ஓட்ட கேட்கல. பொதுவான கட்சி எதுவுமே செஞ்சுட்டு கேட்கல. அக்கா உங்க ஊருக்கு செய்யலன்னு சொல்லுங்க. அதுக்காக பொதுவாக யாருக்கு செய்யலன்னு சொல்லக்கூடாது. இங்க பாருங்க, அரசு கொலைப்பாடு உயர்நிலை பள்ளியில போய் பாருங்க. நாம் தமிழர் கட்சி போராடிய விளைவாக அரசாங்கம் வந்து 5 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கு. 5 லட்சம் ரூபாய் பத்தாது, 50 லட்சம் ரூபாய் வேணும்னு திரும்ப போராடி தான் இருக்கும். கையெழுத்து போடுற இடத்துல 5 லட்சத்துக்கு பதில் 50 லட்சம் ரூபாய் போட வேண்டியது யாரு? ஒவ்வொரு ஊருக்கும் பிரச்சனை இருக்கு. ஒவ்வொரு ஊருக்கும் பிரச்சனை இருக்கு. ஒவ்வொரு ஊருக்கும் பிரச்சனை இருக்கு. எல்லாத்தையும் சரி செய்ய வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? இந்த தொகுதி எம்எல்ஏக்கு தான் இருக்கு. அந்த அதிகாரத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. இப்ப நீங்க எனக்கு இந்த ஊர்ல எனக்கு பிரச்சனை, இறையாங்குடியில பிரச்சனை, தொழுதூர்ல பிரச்சனை, கொலப்பாடுல பிரச்சனை, திருக்குவளையில பிரச்சனை தனித்தனியா சொல்ல அவசியம் இல்லை. எல்லா ஊருக்கும் சரியா செய்வோம். நம்ம ஒரு எம்எல்ஏக்கு ஃபண்டு மட்டும் 3 கோடி ரூபாய் வருது ஒரு வருஷத்துக்கு. அதுல வச்சு எவ்வளவு செய்யலாம்? அந்த அதிகாரத்தை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். நான் 2018 இருந்து நான் மக்களுக்காக இருக்கிறேன். என்ன போராட்டம் பண்ணிருக்கேன்னு பாருங்க. இதெல்லாம் வந்து போராட்டம் பண்ணதுல ஒரு துளிதான். முக்கியமான போராட்டங்கள். சரியா? உறுதியா செய்வேன். போராட்ட களத்துல இருக்கிறேன். சும்மா எதையோ ஒருத்தரை வந்து நிப்பாட்டிட்டு வந்து பொம்மை மாதிரி என்ன நிக்க வைக்கல. களத்துல இருந்துதான் பேசுறேன். நீங்களும் எங்களை மாதிரி பொண்ணுங்கிறதுனாலதான் உங்கள்ட்ட நாங்க உறுதியா அது தனித்தனியா செய்ய முடியாது. ஒவ்வொரு ஊராட்சிக்கும் இருக்க பிரச்சனை செய்ய முடியாது. ஒட்டுமொத்தமா 89 ஊராட்சிக்கு ஃபண்ட் இருக்கு நம்ம கிட்ட. எல்லாத்துக்கும் நீர்நிலைகளை தூர்வாருவோம். குடிக்கிறதுக்கு தண்ணி உறுதி செய்வோம். சோறாக்க தண்ணி கொடுப்போம். நான் வந்து சிங்கப்பூர் ஆக்குவேன்னு பொய் சொல்ல விரும்பல. தினந்தோறும் தினந்தோறும் குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு வருவேன். சோறாக்க ஆமா எல்லாரும் வாழ்றாங்க, தமிழர்களும் வாழ்றாங்க. அதனால வந்து நான் வந்து சிங்கப்பூர் ஆக்குவேன்,
துபாய் ஆக்குவேன்னு பொய் சொல்ல மாட்டேன், குடிக்க தண்ணி கொடுப்பேன். சரியா? இங்க உள்ளவங்க எல்லாம் எல்லாம் திமுகவுல இருக்காங்க. கேளுங்க நான் சொல்றேன். சாரு கிட்ட இல்ல நான் கட்சி சொல்லலக்கா, நான் கட்சி சொல்றேன். நான் சொல்றதை நீங்க காதுல வாங்கினாதான் அக்கா, நான் சொல்றது என்னன்னு அக்கா அக்கா என்னக்கா இவ்வளவு தெளிவா பேசுறீங்க, ஆனா வந்து கட்சிக்கு பொது செயலுக்கு வித்தியாசம். இது பாருங்க, அதிகாரம் இருக்கிறவங்களே செய்யல. நான் கேட்டது ஸ்கூலுக்காக, அதுதான் சொல்றேன். கட்சிக்காகவே கேட்க அக்கா, முடியாது. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் யாரு? வாங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க. இல்ல உங்களுக்கு இது நிறைய பேச வேண்டியிருக்கு. பள்ளி பள்ளி வந்து அப்பையில இருந்து இல்ல, அது வேண்டாம். சரி ஓட்டு செலுத்துவோம். சரி விடுங்க. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் யாரு? கல்வித்துறை அமைச்சர் யாருன்னு தெரியாது எங்களுக்கு. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அவரு திமுக காரரு. தண்ணி வரணும். இது பொதுப்பணித்துறை அமைச்சர் யாரா இருக்காங்க? நாங்க வந்து நீர்வளத்துறை அமைச்சர் அரசியல் இருக்காங்க. இருங்க வரேன். நாங்க வந்து அரசியல் கூட்டத்துக்கு போனது கிடையாது. எங்க வீட்டுல உள்ளவங்க அரசியலை பத்தி ஆனா தெரியாது. திமுக வாக்கு செலுத்திருக்கீங்க. நாங்க எங்களோட ஓட்டு வந்து ஒரு வருஷம் 5 வருஷத்துக்கு ஒரு டைம் போடுவோம். நாங்க இருப்போம். நம்ம கிராமத்துல உள்ள பிரசிடென்ட் கிட்ட ஒண்ணுன்னா நாங்க போய் தண்ணி வரல, பிரசிடென்ட் எந்த கட்சிமா? பிரசிடென்ட் எந்த கட்சி? டிஎம்கேல அவரு அவங்கள தூக்கிட்டாங்க. அவங்க பிரசிடென்டா இல்ல. இல்லக்கா, எல்லாருமே தூக்கிட்டாங்க. முடிஞ்சிருச்சு. எதுவும் கிடையாது. கிடையாது. போராடுற நிலைமையில நாங்களும் இல்ல. இனிமே அந்த ஊராட்சி மன்ற தேர்தல் வச்சு பிரசிடென்ட்னு ஒருத்த நியமிச்சாங்க. எந்த கட்சியில இருந்து வந்தாலும் அவங்கள்ட்ட நாங்க போராடுவோம். ஆமா சரி. இப்ப இறையாங்குடியில மட்டும் ஸ்கூல்ல பிரச்சனை இல்ல. என் பிள்ளைங்களும் அரசு பள்ளியில தான் படிக்கிறாங்க. சரியா? அரசு பள்ளியில தமிழ் வழியில தான் படிக்கிறாங்க. அவங்க ஸ்கூலுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, டாய்லெட் இருக்கு. டாய்லெட்டை கிளீன் பண்றதுக்கு ஆள் வரல. கேட்டா என்ன செய்ய சொல்றாங்க, கவர்மெண்ட்ல டாய்லெட் கிளீன் பண்றதுக்கு ஆளே கிடையாது. இதை யார் சரி செய்யணும்? அந்த பசங்க தண்ணி தூக்கிட்டு போறானுங்க அவங்க பாத்ரூமுக்கு. ஆமா இல்ல, நான் என்னோட சொந்த செலவுல நான் என்னுடைய அரசு பள்ளிக்கு நான் போட்டிருக்கேன். என் பிள்ளைங்க படிக்கக்கூடிய அரசு பள்ளிக்கு நான் தண்ணி வச்சிருக்கேன். பைப்பை திறந்து தண்ணி வரும். அதை நான் பண்ண முடியும். கிளீன் பண்றதுக்கு ஆள் யார் போடுறது? ஸ்கூல்ல உள்ளவங்க போடணும். இல்ல போட முடியாது. நாங்களே கேட்டுட்டு தான் வந்தோம். எங்க பசங்க வடக்கு கிள்ளுக்குள்ள படிக்குது, ஒண்ணு நாகப்பட்டினத்துல படிக்குது. இறையாங்குடி ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு தண்ணி எல்லாம் நான் இப்ப என் பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூலுக்கு நான் தண்ணி கொண்டு வந்துடுறேன். நான் போராடி இருக்கேன், நான் தண்ணி கொண்டு வந்துடுறேன். அப்ப எல்லா ஸ்கூலும் மொத்தம் தமிழ்நாட்டுல 12,000க்கு மேற்பட்ட ஸ்கூல் இருக்கு. அரசு உயர்நிலை பள்ளி, தொடக்கப்பள்ளி, மேல்நிலை பள்ளின்னு எல்லாத்துக்கும் யாருக்கா கொண்டு வருது? உண்மையிலே இங்க உள்ள பேரண்ட்ங்க சரியில்லைங்க. இங்க அப்படி சொல்லக்கூடாதுக்கா, அப்படி சொல்லக்கூடாது. அவங்க போராடினாங்க பிள்ளைங்களுக்கு எதுக்குக்கா போராடணும்? எதுக்கு போராட அக்கா ஒரு நிமிஷம் எதுக்கு போராடணும்னு சொல்லுங்க. நீங்க எதுக்கு போராடணும்? எங்களுக்கு தேவைக்காக நாங்க போராட வேண்டியது. உங்க தேவையை வந்து மக்கள் செய்யணும். அப்ப செய்யக்கூடிய கார்த்திகான்னு போட்டிருக்கோம். சரியா? என் பிள்ளைகளை அரசு பள்ளியில படிக்க வைக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு இதே சிக்கல் இருக்கு. ஆனா நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு சரி செய்யறேன். ஆனா தமிழ்நாடு முழுக்க சரி செய்யணும்னா அதுக்கு ஒரு வாய்ப்பு வேணும்ல. வாய்ப்பு தரோம், நீங்க செய்யுங்க. நான் உறுதியா செய்வேன். இறையாங்குடிக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு செய்யும். மக்கள் குரலா பேசுவோம். சரியா? வாய்ப்பு கொடுங்க, மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இனியாவது மக்களுக்கு ஒரு விடிவு காலம் வரட்டும். பாருங்க, இந்த ஜனமெல்லாம் ஆத்தங்கரையோட வாழுது. பட்டா இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கு உறுதி பண்ணணும்ல. உறுதியா செய்யும். ஒரு எம்எல்ஏ நினைச்சா முடியும். சரியா? அந்த அதிகாரத்தை நோக்கிதான் உங்க தங்கச்சியா நான் போய்கிட்டு இருக்கேன். ஒரு வாய்ப்பு கொடுங்க. கூட பிறந்த தங்கச்சியா வாய்ப்பு. அக்கா வணக்கம். நான் தான் இந்த முறை போட்டியிடுறேன். மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இந்த விவசாய சேனத்துல ஓட்டு போடுங்க. சரியா? திமுக போதும், அதிமுக போதும், விவசாய சேனத்துக்கு வாக்களிங்க. அக்கா வணக்கம். நாம் தமிழர் கட்சியில இந்த முறை நான் போட்டியிடுறேன்க்கா. மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. திமுக போதும், அதிமுக போதும், ஊழல் போதும், லஞ்சம் போதும், விவசாய சேனத்துக்கு வாக்களிங்க. நல்லது நடக்கட்டும் இனிமேலாவது மக்களுக்கு. வரேன்க்கா. அக்கா வணக்கம். நான் தான் நாம் தமிழர் கட்சியில போட்டியிடுறேன். மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. விவசாய சந்தைக்கு வாக்களிங்க. மாத்தி போடுங்க. சரியா? பட்டா இல்லாத மக்களுக்கு கட்டாயம் பட்டா வாங்கி கொடுப்பேன். அது என்னோட முதல் கடமை. உறுதியாக பட்டா இருக்கிற மக்களுக்கு வீடு கட்டி தருவேன். சரியா? எத்தனை காலத்துக்கு வந்து நம்மளும் இப்படியே இருக்கிறது? நமக்கு ஒரு வளர்ச்சி வேணும்ல. வாய்ப்பு கொடுங்க. விவசாய சந்தைக்கு வாக்களிங்க. நீங்க பெத்த மகளா நினைச்சு வாக்களிங்க. உறுதியா உங்களுக்கு செய்வேன். சரியா? நல்லூர் வாழ் மக்களே, வெற்றி வேட்பாளர் சீமானின் தங்கை கார்த்திகா. நாம் தமிழர் கட்சி வெற்றி வேட்பாளர் சீமானின் தங்கை கார்த்திகா. இவங்க தான் வாக்குகளை செலுத்துங்கன்னா. வாக்குகளை தம்பி பைக்ல வர தம்பி கார்த்திகா. இவங்க தான் சீமானின் தங்கச்சி கார்த்திகா. விவசாய சின்னம் யாரு வேணாலும் தோக்கலாம். விவசாயம் தோக்க கூடாது. பாத்துங்க, இந்த திருட்டு கட்சியை திமுக எல்லாம் இந்த மண்ணில இருந்து அப்புறப்படுத்தணும். அதுக்கு நீங்க வந்து சீமானின் தங்கச்சி கார்த்திகாவுக்கு நீங்க வாக்களிக்கணும். பாருங்க, ஒரு கட்சியை வச்சுட்டு திமுக ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு அறிவாலயத்துல ஒரு 25,000 கோடி பணத்தை வச்சுக்கிட்டு இந்த தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வந்து சாராய கடையை வச்சு கமிஷனை வாங்கி தின்னுக்கிட்டு, அது மட்டும் இல்லாம கனிமொழி சாராயால, உதயநிதி சாராயால, ஸ்டாலின் சாராயால, டிஆர் பால சாராயன்னு வச்சுட்டு இந்த மக்களை குடிக்க வச்சு சாகடிக்கிற கட்சி தான் இந்த திமுக கூட்டணி. அதுக்குதான் இந்த காவிரி வீடு பல கட்சி நிக்குது. இந்த கம்யூனிஸ்ட் கட்சி தேர்தல் கமிஷன் வாங்குற கட்சி நிக்குது. இந்த நிலை மாறணும்.
அதுக்கு கார்த்திகா வெல்லணும், அதுக்கு வாக்களிங்க வாக்களிங்க. விவசாயி சின்னம் கார்த்திகா, சீமானின் தங்கச்சி கார்த்திகா, சீமானின் தங்கச்சி கார்த்திகா. ஐயா அண்ணா இங்க பாருங்க, மேல பாருங்க, வண்டியில இருக்காங்க.